உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அஜித்தனா இப்பதான் கருப்பு துணி போட்டுட்டு வீட்ல ஒரு ஆள் நுழைஞ்சான். வெளியே ஓடி போயிட்டான். அவன் என்னையும் அம்மாவையும் வேற அடிச்சான். என்னாச்சு ராதா? ஏன் கத்திட்டு இருக்க? ஐயோ அம்மா திருட வந்துட்டான். எங்க? இப்பதான் வெளியே ஓடுனா. என்ன ராதா சொல்லிருக்க? கதவு மூடி தானே இருக்கு. திருட அப்ப வீட்டுக்குள்ள இருக்கானா? ராகுல் மாப்பிள்ள போய் வீடு முழுக்க செக் பண்ணி பாருங்க. ஒரு இடம் கூட விடாதீங்க. நிச்சயமா அந்த திருடன் வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். சரிங்க அத்தை, நான் போய் பார்க்காம வேற யாரு போய் பாப்பா? அதெல்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கு தான் நல்லாவே தெரியுமே ராதா எவ்வளவு பெரிய நாடகக்காரின்னு. வீட்டுக்குள்ள திருடெல்லாம் கிடையாது. இது இவளோட புது டிராமாவா இருக்கும். இவளுக்கு தான் இப்ப பழக்கம் ஆயிடுச்சு. வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து ஒரு புது டிராமா பண்றதுக்கு. வீட்டுக்குள்ள திருடன் வந்துட்டான், கொள்ளைக்காரன் வந்துட்டான்னு இல்ல. ராகுல் தம்பி, நான் உண்மையதான் சொல்றேன். வேணும்னா நீங்க அம்மாவை கேட்டு பாருங்க. அம்மா நீங்களே சொல்லுங்க. என்ன ஆச்சு சொல்லுங்க. நீ திருட வீட்டுக்குள்ள வந்தானா? சொல்லுங்க. ஏன் அமைதியா நிக்கிறீங்க? ஏய் நில்லு. அம்மா நில்லுடா. என்ன பண்றீங்க? ஏன் தேவையில்லாம நெருப்புல கை விடுறீங்க? அந்த ராதாவை நாம எதுக்கு காப்பாத்தணும்? அவ செத்தா செத்துட்டு போட்டோம். ஐயோ, அந்த கருப்பு கோட்டுக்கார என்னையும் கொல்ல வந்தானே. இங்க பாரு பாரு, அவன் கத்திய வச்சு எப்படி கிழிச்சிருக்கான்னு. அம்மா, அந்த கருப்பு கோட்டை ஆளே யாருன்னு நமக்கு தெரியாது. ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. நமக்கு என்ன தேவையோ அதுதான் அவனுக்கும் தேவை. என்ன சொல்ற? அம்மா, கீழே இப்ப யாராவது உங்ககிட்ட வந்து அந்த ஆளை பாத்தீங்களான்னு ஏதாவது கேட்டா தெரியாதுன்னு சொல்லிடுங்க. நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி பண்ணா போதும். நான் யாரையுமே பார்க்கலையே. நீங்க தான் அந்த ஆளை பாத்தீங்கல்ல. அவன் என்ன குத்த வரும்போது கூட நீங்க தானே காப்பாத்துனீங்க. உண்மையை சொல்லிடுங்க, இல்லன்னா நாளைக்கு இது உங்க உயிருக்கு கூட ஆபத்தாயிடுமா? என்னுடைய உயிருக்கு ஆபத்து தான். ஆனா அந்த ஆபத்து உன்னால மட்டும்தான் வரும். மத்தபடி இந்த வீட்ல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. பாருங்க, இப்ப புரியுதா? ராதா, நீ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு டயர்டே ஆக மாட்டியா? தயவு செஞ்சு எங்களை நிம்மதியா தூங்க விடு. உன்னால எங்களோட தூக்கமே போச்சு. இல்லம்மா, ராதா ஒன்னும் பொய் சொல்லல. நானும் அந்த கருப்பு கோட்டை ஆளை பார்த்தேன். தயவு செஞ்சு அவ சொல்றதை எல்லாரும் நம்புங்க. அப்புறம் இவளோட பெரிய பொய் என்ன தெரியுமா? காவேரி ஆண்டி இவளோட உயிரை காப்பாத்தினதுதான். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? ராதாவை ஒருத்தன் கத்தியால குத்த வந்தானா, அப்போ காவேரி ஆண்டி இவளை காப்பாத்தினாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என்ன ஆண்டி? அது என்னால முடிஞ்சதுன்னு வையேன். இந்த 2 அடி சூனியக்காரிய எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சு நாள் முழுக்க ஷாக் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அம்மா, நீங்களாவது என்ன நம்புங்கம்மா. நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஐயோ போது, நிறுத்துறாதா. பொய் சொல்றதுக்கு கூட ஒரு அளவு இருக்கு. நீ சொல்ற விஷயத்த உன்னால நிரூபிக்க முடியலன்னா அந்த விஷயம் கண்டிப்பா பொய்யாதானே இருக்கணும். அதுக்கு மேல நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் பொய்யான விஷயத்த உண்மைன்னு நிரூபிக்க நாம நம்ம டைமை தான் வேஸ்ட் பண்ணுவோம். வேற ஒண்ணும் நடக்காது. அதனாலதான் இவ கருப்பா மஞ்சளா நீளமா கோட்டு போட்டவன் போடாதவன் சொல்றான். இல்லம்மா, நான் ஒன்னும் பொய் சொல்லல. நிஜமா தாமினி அக்காவும் அம்மாவும் அந்த ஆளை பார்த்தாங்கம்மா. அவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனாங்க. ஆனா
ஏன் இப்ப பொய் சொல்றாங்கன்னு தான் தெரியல. அம்மா சத்தியமா சொல்றேன், நான் கஜானா பக்கம்லாம் போவே இல்ல. தயவு செஞ்சு என் வார்த்தையை நம்புங்கம்மா. அம்மா ராதா சொல்றது உண்மைதான். ப்ளீஸ் அவ பேச்ச நம்புங்க. அம்மா நீங்க எதுக்காக இப்ப போய் சொல்றீங்க? மோகன் எங்க இருக்க நீ? வந்து இப்ப ராதாவை காப்பாத்து. நாங்க ஒண்ணும் பொய்யெல்லாம் சொல்லலமா. இந்த ராதா தான் பொய் சொல்றா. நான் ஒன்னும் பொய் சொல்லல தாமினி அக்கா, நான் உண்மையதான் சொல்றேன். ஆமாமா, இந்த வீட்டுல உன் வாயில மட்டும்தான் உண்மை வரும்னு தெரியும். எங்க வாயிலெல்லாம் பொய் மட்டும் தானே வரும். மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நீங்களும் உங்க அம்மாவும் உங்க வாயால எப்பவும் பொய்யதான் சொல்லுவீங்க. ஏய், ஓவரா பேசாதேன. நீ போட்ட சூழ்ச்சிலாம் எனக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு. சூழ்ச்சி பண்றவங்களுக்கு எல்லாமே சூழ்ச்சியாதாம்மா தெரியும். என்ன சூழ்ச்சி பண்றது உங்க வேலை இல்ல, அதுவும் ஆரம்பத்துல இருந்து. அதனாலதான் இவ கருப்பா மஞ்சளா நீளமா கோட்டு போட்டவன் போடாதவன் சொல்றான். இல்லம்மா, நான் ஒன்னும் பொய் சொல்லல. நிஜமா தாமினி அக்காவும் அம்மாவும் அந்த ஆளை பார்த்தாங்கம்மா. அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனாங்க. ஆனா ஏன் இப்ப பொய் சொல்றாங்கன்னு தான் தெரியல. அம்மா சத்தியமா சொல்றேன், நான் கஜானா பக்கம்லாம் போவே இல்ல. தயவு செஞ்சு என் வார்த்தையை நம்புங்கம்மா. அம்மா ராதா சொல்றது உண்மைதான். ப்ளீஸ் அவ பேச்ச நம்புங்க. அம்மா நீங்க எதுக்காக இப்ப போய் சொல்றீங்க? மோகன் எங்க இருக்க நீ? வந்து இப்ப ராதாவை காப்பாத்து. நாங்க ஒண்ணும் பொய்யெல்லாம் சொல்லலமா. இந்த ராதா தான் பொய் சொல்றா. நான் ஒன்னும் பொய் சொல்லல தாமினி அக்கா, நான் உண்மையதான் சொல்றேன். ஆமாமா, இந்த வீட்டுல உன் வாயில மட்டும்தான் உண்மை வரும்னு தெரியும். எங்க வாயிலெல்லாம் பொய் மட்டும் தானே வரும். மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நீங்களும் உங்க அம்மாவும் உங்க வாயால எப்பவும் பொய்யதான் சொல்லுவீங்க. ஏய், ஓவரா பேசாதேன. நீ போட்ட சூழ்ச்சிலாம் எனக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு. சூழ்ச்சி பண்றவங்களுக்கு எல்லாமே சூழ்ச்சியாதாம்மா தெரியும். என்ன சூழ்ச்சி பண்றது உங்க வேலை இல்ல, அதுவும் ஆரம்பத்துல இருந்து. அட கடவுளே, பாத்தியா பாத்தியா இவள? இந்த வயசானவ மேல இந்த பொண்ணு எவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடுறான்னு. குற்றம் பண்ணவங்களுக்கு குற்றத்தை சுட்டி காட்டும் போது அது பழியாதான் போதும் தெரியுமா? போதும், நிறுத்துறியா ராதா? தயவு செஞ்சு நிறுத்துங்க. இது வீடுங்கிற நினைப்பு உங்க ஒருத்தருக்கு கூட இல்ல. தினம் தினம் ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.